ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறேன் நம்ம ரிசீவர் சர்க்யூட்டை. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ், வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் வந்து காமன் கிரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரை வந்து செக் பண்ணிவிடுவோம். வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட் 5 வோல்ட் கொடுக்கணும். Something going wrong friends. ஸோ இதை கழட்டி தான் பார்க்கணும். இப்போது கழட்டி ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகணும். பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரூவை அவுத்துட்டு போர்டை எடுத்துட்டு, அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பவர் சப்ளையில் ப்ராப்ளம் வருதுன்னா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதில் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பைபாஸ் ஆகிட்டு இருந்தது. அதாவது எமீட்டர் வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ ஏன் இப்பயும் அதே பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படின்னா அப்பயும் வந்து சேம் கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் ரீடிங் தான் நம்மளுக்கு வந்தது. 10 to 12 வோல்டேஜ் வந்தது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் தான் கிடைக்கணும். ஸோ சேம் ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்றதுனால சேம் இஷ்யூவாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்க்ரூவை அவுத்துட்டு போர்டை எடுத்துகிட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கனெக்ஷன் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு